அரசுக்கே வைக்கக்கூடிய கோரிக்கை. உண்மையிலேயே தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா எல்லா தேர்வும் தமிழில் வச்சுருங்க. என்ட்ரன்ஸு அவர்களை வந்து தேர்வு செய்யக்கூடிய முறை வந்து அதிகப்படியாக தமிழில் வைங்க. தமிழில் அதிகப்படியான மார்க் வாங்கி தேர்வு செய்யப்பட்டவர் தான் தாலுக்கு எஸ்ஐ போவார் அப்படின்ற மாதிரி அதுக்கு வைங்க. அப்புறம் அதில் குறைவாக மார்க் வாங்கினா அவர் பட்டாலியனுக்கு போவார் அப்படின்ற மாதிரி அந்த தமிழுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த நீட்டில் கூட வந்து இப்போ அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% இட ஒதுக்கீடு அப்படின்னு இருக்கும்ல, அது மாதிரி இட ஒதுக்கீடாக கொடுங்க. 20% முன்னுரிமையை கூட கட் பண்ணி ஒரு 10% தமிழுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு. தமிழில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு. இந்த டிஎன்இஎஸ்ஆர்பி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லலை, இன்னும் ஆல் ஆஸ்பெக்ட் டிஎன்பிஎஸ்சி எதில் எடுக்கிறீங்களா, அந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் எது எடுக்கிறீங்களா தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தமிழ் மீடியம் பள்ளிக்கூடம் அரசு பள்ளிகள் அங்கே போய் சேரக்கூடியவர்கள் இருப்பாங்க. தனியார் பள்ளியிலேயுமே போய் சேர்ந்தால் கூட இந்த தமிழ் மீடியத்துக்கான கூட்டம் அலைமோதும். ஆனால் தமிழ் மீடியத்துக்கு தன்னால் வந்து நிறையா வந்து தமிழ் மீடியத்தில் சேர்ந்தாதான் வேலை வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை வந்து வேலை வாய்ப்புக்கான கல்வி முறை தான் இது. யாரும் வந்து தன்னுடைய அறிவை பெருக்கி சான்றோனிலும் சான்றோனா ஆகணும் அப்படின்ற அதற்கான கல்வி முறையெல்லாம் கிடையாது. அப்போ முழுக்க வேலை வாய்ப்பை மையப்படுத்தி தாங்க இங்கே கல்வி இருக்கு. வேலை வாய்ப்பை மையப்படுத்தி நீங்கள் சொல்லிடுங்க தமிழ் மீடியத்துக்காரனுக்கு நாங்கள் 10% இட ஒதுக்கீடியா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கான எந்த எக்ஸாமினேஷனுக்கு அவர்களுக்கான இந்த எக்ஸாமினேஷன் கட்டணம் கட்ட வேண்டியதில்லை, அரசே கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. தமிழ் மீடியம் மாணவர்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்தாங்கன்னா அவர்களுக்கு பயணப்படி கொடுப்பான் அப்படின்னுங்க. தமிழ் மீடிய மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு அரசு என்னென்னமோ சொல்லலாம்ல, அந்த மாதிரி சொல்லுங்க. அவர்களுக்கான சலுகைகளை கூட்டிக்கிட்டே இருங்க. அப்போ தமிழ் மீடியத்தில் போய் ஜாயின் பண்ணக்கூடியவர்கள் 1வதுலேயே போய் ஜாயின் பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த சட்டம்னு போட்டீங்கன்னா அதை அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் கூட எடுக்க முடியாது. அப்படித்தான் செய்யலாம். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கொலப்படி மாரி வச்சு இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுல, இதிலிருந்து திருத்தப்பட்ட ஒரு ஜீவோ வெளியிடுங்க. இதுதாயா தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுப்பான். ஆனால் பிஎஸ்சிஎம் படித்த 1வதுலேருந்து எத்தனாவது வரைக்கும் அடிக்கிறது இல்லை கொடுப்பான். ஒரு திருத்தப்பட்ட ஜீவோ தெளிவாக வெளியிடுங்க. முழுக்க 1வதுலேருந்து என்ன குவாலிஃபிகேஷன், எந்தெந்த பதவிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கோமோ அது வரைக்கும் தமிழ் மீடியம் தான் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த அடிப்படையில் கொண்டு வாங்க.